எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் இணைன். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாள் அந்தளன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வான் புகழ் கொண்ட வள்ளுவனாருடைய பொருட்பாலிலே அரசியல் என்ற தலைப்பின் கீழ் 42வது அதிகாரமாகிய கேள்வி என்ற அதிகாரத்தை இன்று நாம் காண இருக்கிறோம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கேள்வியால் அடைகின்ற அறிவே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். அந்த கேள்வி செல்வம் பிற செல்வங்களுக்கெல்லாம் முதன்மையானதும் ஆகும். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறு வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு உணவான கேள்வி இல்லாத பொழுது உடலை காப்பதன் பொருட்டாக வயிற்றுக்கு சிறிதளவாக உணவு அறிவுள்ளவரால் தரப்படும். செவியுணர்வில் கேள்வி உடையார் அவியுணர்வின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. செவியுணவு ஆகிய கேள்வியை உடையவர் இவ்வுலகத்தில் இருப்பவரானாலும் அவியுணவை ஏற்றுக்கொள்ளும் வானுலக தேவர்களோடு ஒப்பாவார்கள். கற்றிலன் ஆயினும் கேட்க அஃது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. தான் முயன்று கற்கவில்லை என்றாலும் கற்றவரிடம் கேட்டாவது அறிவு பெற வேண்டும். அது ஒருவன் தளர்ச்சி அடையும் போது ஊன்றுகோல் போல துணையாகும். இழுக்கல் உடையொளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். நல்ல ஒழுக்கம் உடையவரது வாய்ச்சொற்கள் வழுக்கும் சேற்றில் வழுக்காமல் செல்ல உதவும் ஊன்றுகோல் போல ஒருவனுக்கு எப்போதும் உதவியாக இருக்கும். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு சிறிது என்ற போதும் நல்ல பேச்சுக்களையே கேட்க வேண்டும். அது அந்த அளவுக்கு எனும் சிறந்த பெருமையை கேட்டவனுக்கு தவறாமல் தரும். பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். நுட்பமாக கற்றுணர்ந்த அறிவோடு கேள்வி அறியும் உடையவர்கள் பிறழ ஒன்றை உணர்ந்தாலும் நமக்கும் பேதமை இருக்கின்ற சொற்களை சொல்ல மாட்டார்கள். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேள்வியால் துளைக்கப்படாத செவிகள் பிற ஒலிகளெல்லாம் கேட்குமாயின் உண்மையில் செவிடான காதுகளே ஆகும். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. உண்மையான கேள்வி அறிவை பெறாதவர்கள் தாம் வணக்கமாக பேசும் வாயினர் ஆகுதல் அருமையே. கேள்வி அறிவு பெற்றவர்கள் பணிவாகவே பேசுவார்கள். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அபியனும் என் வாழினும் என். கேள்வியாகிய அறிவு சுவையை வாயால் அறியும் நாக்கின் சுவையுணர்வு மட்டுமே கொண்டவர்கள் இறந்தாலும் வாழ்ந்தாலும் ஒன்றுதான். இது செவிச்செல்வம். உலகத்தில் எத்தனையோ வகையான செல்வங்கள் இருக்கு. வள்ளுவனார் செவிச்செல்வம்னு சொல்றார். அதாவது நல்ல விஷயங்களை காதில் கேட்பதே அது ஒரு செல்வம். இதுக்கு விளக்கம் பல வகையில் சொல்வார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வம்ங்கிறது நம்ம சேமித்து வைக்கிறது. இந்த பொருட்பாலில் கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்க. இதை பொருள்னா நம்ம கண்ணால் காணக்கூடிய பொருள்னு அர்த்தம் கிடையாது. அறிவும் ஒரு பொருள் தான். அறிவை சேமிக்கிறது. அறிவை வள்ளுவன் ஒரு பொருளாக கருதுகிறார்.
அது ஒரு ஸ்டாக். வாரியார் சுவாமிகள் சொல்லும்போது சொல்லுவார், வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒருத்தர் கேட்டால், நீங்கள் இத்தனை பாடல்கள் எல்லாம் வேணாலும் எங்கே வேணாலும் சொல்கிறீங்க, திருப்புகளை எடுத்தால் எந்த வகையான குறிப்பு இல்லாமல் பேசுகிறீங்க எப்படி அப்படிம்பார். அப்போ அவர் சொல்லுவார், வாட்டர் டேங்கில், ஓவர் ஹெட் டேங்கில் கரண்ட்டு இருக்கும்போது தண்ணியை ஏற்றிடுறோம் ஒரு 200 அடி உயரத்துக்கு. அப்புறம் கரண்ட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பைப்பை திறந்தால் தண்ணி கொட்டும். அதே மாதிரி கரண்ட் இருக்கும்போது மோட்டர் போட்டு ஏற்றிடுறோம் தண்ணியை மேலே. அப்புறம் கரண்ட்டே தேவையில்லை, மேலே இருந்து கீழே பைப்பை திறந்து விட்டால் தானாகவே தண்ணி வரும். அதே போன்று சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல விஷயங்களை படித்து கேட்டு நம்ம படிக்கணும். படிப்பதற்கு அவகாசம் இல்லாதவர்கள் கேட்கணும். அதுதான் நான் சொல்றேன். அதுதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். இந்த காது வழியால் கேட்டு கேட்டு சேமித்து அதை மூளையில் பதுக்கி வச்சுக்கணும், சேர்த்து வைக்கணும். அது எப்போ திறந்தாலும் வாட்டர் ஹெட் தேங்க திறந்த மாதிரி திறந்த உடனே தண்ணி வர்றது மாதிரி இந்த மூளையில் சேமித்து வைத்து கொண்டால் அது எந்த நேரத்திலும் வாய் மூலமாக அது வெளிப்படும். அதான் வாரியார் சுவாமிகள் சொன்னார். இது வள்ளுவன் சொல்றது. நம்மளாம் செல்வம்னா காசு பணம், அது செல்வம் கிடையாதான். செவி செல்வம். இந்த காதில் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். அவ்வையை சொல்லுவா, கற்றலில் கேட்டலே நன்றும்பர். படிக்கிறத விட கேட்பது நல்லா மனசில் பதியும். அதனால தான் நீங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்தோன்னா ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு. அப்போ நல்ல தகுதியான மாணவன் கேட்டானா பரீட்சைக்கு படிக்கவே வேண்டியதில்லை. அவன் நல்லா கூர்ந்து கவனித்து அதை மனசில் வாங்கி தன்னுடைய மூளையில் இருத்தி கொண்டால் மறுபடியும் படித்தால் அவனுக்கு ஒரு ரிவிஷன் தான். அது மறு மதிப்பாக தான் அவனுக்கு இருக்குமே தவிர. ஏன்னா பல விஷயங்கள் நமக்கு இப்போ திருக்குறள் இருக்குது, 1330 குறளையும் படித்து நம்ம அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இருக்காது. அப்போ யாராவது படித்து அதை சொல்லும்போது அதை மனதில் வாங்கி கொண்டால் நமக்கு அது உபயோகமாக இருக்கும். இதுக்கு தான் இது மாதிரி வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம குரு பரம்பரையில் குரத்தாழ்வான்னு ஒருத்தர், ராமானுஜருடைய சீடர். அவர் பேர் ஏகச்சந்த கிருந்தின்னு பேர். ஒரு தடவை அவர் எதையாவது படித்தாலோ அல்லது கேட்டாலோ ஒரே தடவையில் மனப்பாடம் ஆகிடும். 1000 பக்கம் இருக்கிற புஸ்தகமாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை அப்படி பார்த்தாருன்னா படித்த உடனே அந்த 1000 பக்கமும் அவருக்கு மனப்பாடம் ஆகிடும். இது குரு பரம்பரையெல்லாம் அவரை பற்றி ரொம்ப அருமையாக வரும். ஏகச்சந்த கிரந்தின்னு பேர். அதே மாதிரி நிறைய பேர் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் வாழ்ந்திருக்காங்க. அஷ்டாவதானி, தசாவதானி, ஒரே நேரத்தில் 8 வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றல் பக்கத்தவர். அப்போ அவருடைய காது எவ்வளோ கூர்மையாக இருக்கும்னு பாருங்க. ஒரு 10 பேர் 15 பேரை பேச சொன்னால் 8 பேரை பேச சொல்லி 8 பேரும் ஒவ்வொன்றா பேசுவாங்க. ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிப்பார், ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிப்பார், ஒருத்தர் இன்னொன்று பாசுவார். அந்த 8ஐயும் கிரகிப்பாராம் ஒரே நேரத்தில். ஒரே நேரத்தில் எல்லாரும் வாசித்தா கூட அந்த 8 பேருடைய யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்னு அப்படியே திரும்ப சொல்லுவாராம். அதே மாதிரி ஒரே நேரத்தில் 8 வகையான வேலைகளை செய்யக்கூடியவர்களும் வந்திருக்காங்க. அஷ்டாவதானின்னு பேர், தசாவதானின்னு. அப்படின்னா ஒரு நடமாடும் கம்ப்யூட்டராக, இப்போ கம்ப்யூட்டருங்கிறது கண்டுபிடிச்சி நம்முடைய மனித மூளையிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டு தான். மனித மூளையை வச்சு தான் கம்ப்யூட்டரே. மனித மூளையில் என்னென்னலாம் பதிவாகுதோ அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. ஆனால் கம்ப்யூட்டராக வாழ்ந்தவர்கள் உண்டு. கணித மேத ராமானுஜத்தை பற்றி சொல்லுவார்கள் அருமையாக. அப்படி நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு பல பேருடைய விஷயங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தாமே போயிட்டாங்க. நம்முடைய வெளிநாட்டுக்காரனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால்,
நம்முடைய இந்தியாவில் அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. வெளிநாட்டில் ஒருத்தர் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா அதை பரவி வெளியே பரப்பி அவனை பாராட்டி அதை வெளிப்படுத்தி விடுவார்கள். இந்தியாவில் என்னன்னு கேட்டால் எத்தனையோ பேர் குடத்திலிட்ட விளக்காக இருக்கிறார்கள். கடைசியில் அது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கேட்கும்போது அது ஒரு புராணம் மாதிரி ஆயிடுது, அது ஒரு கட்டுக்கதை மாதிரி ஆயிடுது, நம்மளால நம்ப முடியல. இதே மாதிரி சுவாமி விவேகானந்தருக்கு அந்த சக்தி உண்டு. அவர் ஒரு புஸ்தகத்தை அப்படியே பார்த்தாருன்னா அது புஸ்தகம் பூராமே மனப்பாடம் ஆகிடும். பக்கம் பக்கமாக ஒரு நிகழ்ச்சி கூட சொல்லுவார்கள். வெளிநாட்டில் போகும்போது ஒரு இடத்துல அவர் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்காரு. அப்பொழுது கேட்குறாரு பக்கத்தில் இருக்கட்ட, வென் வில் தி பஸ் கம், அப்படி எப்போ பஸ் வரும்னு கேட்டார். ஒரு 10 நிமிடம் ஆகும்னார். இங்கே ஏதாவது பக்கத்தில் ஏதாவது நூலகம் இருக்கா, லைப்ரரி இருக்கான்னு கேட்டார். எதிர்த்தாப்பில் இருக்கிறார். நேராக அந்த லைப்ரரிக்கு போனார். அந்த லைப்ரரியன்ட்ட இவர் காவி வெட்டி கட்டி கொண்டு காவி உடையில் இருப்பார். அந்த லைப்ரரியன்ட்ட எனக்கு புஸ்தகம் வேணும்னார். உடனே கையெழுத்து போட்டு அந்த புஸ்தகத்தை கொடுத்தார்கள். புஸ்தகத்தை உட்கார்ந்தார். எல்லா பக்கமும் இப்படி ஒரு 200 பக்கம் இருக்கும். ஒவ்வொரு பக்கமாக இப்படி திருப்பிட்டு போயிட்டார். திருப்பி படித்தாச்சின்னு கொடுத்துட்டார். ஒரு 7 நிமிஷம் இருக்கும். இந்த லைப்ரரியனுக்கு எதுக்கே நீங்கள் ஒவ்வொருத்தரும் எல்லாருமே இங்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்து கொண்டு இருப்பார்கள். 7 நிமிஷத்தில் ஒரு புஸ்தகத்தை வாங்கி சும்மா அப்படி புரட்டிட்டு கொடுத்துருக்கிய, என்ன பண்ணினேன்? ஒருவேளை இவருக்கு என்னென்னா ஒரு மட்டம் காவி வேலை கட்டிட்டு வந்திருக்காரு, இந்தியாவிலேருந்து வந்திருக்காருன்னு உடனே இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, சும்மா படம் பார்க்குறக்கா வாங்கியிருக்காருன்னு. அப்போ ஆங்கிலத்தில் சொன்னாராம், அதனுடைய அந்த புஸ்தகத்தினுடைய இதை பூரா எசன்ஸை பூரா சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் சொல்லிவிட்டு அதில் 233வது பக்கத்தில் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு அதையும் சொன்னாராம். அப்புறம் 2-3 பிரிண்டிங் மிஸ்டேக்கையும் சொன்னாராம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கையும். அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டா, எனக்கு நேரம் எடுத்துன்னு போயிட்டாரு, பஸ் ஏறி போயிட்டார். அப்புறம் தான் அவருடைய சொற்பொழிவை கேட்டார்கள் பல பேர். அதே மாதிரி கூரத்தாழ்வானுடைய குரு பரம்பரையில் வரும் ராமானுஜர் பாஷ்யம் எழுதணும்னு சொல்லி ஒரு விளக்க நூல் எழுதணும்னு சொல்லி காஷ்மீரத்தில் உள்ள சர்வகலாசாலையில் போய் அங்கே அந்த ஓலைச்சுவடி இருக்குது, அதை போய் அதை பார்த்து எடுத்துக்கொண்டு வந்தால் நல்லா இருக்கணும். அங்கே போன உடனே அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் ஓலைச்சுவடியெல்லாம் கொடுக்க முடியாது, இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாராம். இங்கே வேணால் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு போங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் விடமாட்டோன்ட்டாராம். இவருக்கும் நேரம் ரொம்ப குறுகிய காலம். அப்படி இருந்தும் இவர் கூரத்தாழ்வான் கூட போயிருக்காரு. கூரத்தாழ்வான் விரும்ப இப்படியே பார்க்குறார். கூரத்தாழ்வான் ஒவ்வொன்றா இப்படி பார்த்துட்டு அந்த ஓலைச்சுவடியில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஓலைச்சுவடிகளை பார்த்துட்டு வந்துட்டாராம். வந்த உடனே கேட்டாராம், உடையவர் கேட்டாராம், என்னப்பா நமக்கு அவகாசமே இல்லை, கொஞ்ச நேரம் தான் இது. அப்போ சொன்னாராம், சுவாமி நம்ம திருப்பி ரொம்ப இல்லையா ஓலைச்சுவடியில், அப்போவே எனக்கு எல்லாம் மனப்பாடம் எடுத்துனாராம். கிட்டத்தட்ட ஒரு 300 ஓலைச்சுவடிகள். அப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் கற்றலில் கேட்டலே நன்றுனர். ஔவையார் சொல்லும்போது, நல்லாறு காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருத்தலும் நன்றே. இந்த கேள்விங்கிறது இந்த கேட்கக்கூடிய விஷயங்கள் மனசில் பதிக்கணும். அதனால சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவோ கேட்டது நமக்கு ஞாபகம் இருக்கும். சிறு வயசில் நம்ம படித்த பாடங்கள் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் மனப்பாடம் செய்ய சொல்கிறது, திரும்ப 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 படிக்க சொல்லி அதை மனப்பாடம் பண்ணுறது. அப்போ நினைவாற்றல் பெருகும். இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் கால்குலேட்டராக போன உடனே நம்மளோட நினைவாற்றலே குறைஞ்சி போச்சு. எவ்வளோ போனால் இப்போ நமக்கு மொபைல் நம்பரே தெரியாது, பல பேருடைய நம்பரே. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்முடைய மூளை பதிவு வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. நம்முடைய மூளையுடைய ஆற்றலை கணக்கிடவே முடியாது, அவ்வளவு ஆற்றல் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய மூளையும் 100 கம்ப்யூட்டருக்கு சமம். ஆனால்
நாம் அதில் பதிவு செய்வதில்லை, முயற்சி எடுத்துக்கிறதில்ல. எல்லாம் இப்போ கருவிகளுக்கு நம்ம அடிமையாகி கால்குலேட்டரு, கம்ப்யூட்டரு, மொபைல், அது நம்ம வேலையை பார்க்கட்டும், நம்ம சுலபமாக இருந்துக்கலாம், நம்ம இதை எதையுமே ஞாபகம் வச்சுக்கிற வேண்டாங்கிற நினைக்க. அதுக்காக தான் வள்ளுவர் இங்கே செவிச்செல்வம்னு சொன்னார். நிறைய விஷயங்களை கேட்கணும். அதில் இன்னொரு இது என்னென்னா, பழைய காலத்தில் வேதம் ஓதுதல்னு இருக்கேன். வேதம்ங்கிறது என்னென்னா, திரும்ப 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 அதை சொல்லுவார்கள். ஒரே பாடத்தை திரும்ப 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 படித்து அது மனப்பாடம் ஆகிடும். அதுதான் சொல்லுவாங்க. அது அதே மாதிரி எழுதி பழகிறது. எழுத 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 அது ஒரு தடவை எழுதினா 10 தடவை படித்ததற்கு சமம்பார்கள். ஒரு தடவை படிச்சுட்டு அதை அப்படியே எழுதி பார்க்கும்போது அது 10 தடவை படித்தது மாதிரி மனசில் பதியுமா. இதெல்லாம் ஒரு பயிற்சி. அதனால தான் வள்ளுவன் சொல்லும்போது செவிச்செல்வம்னு குறிப்பிடுறார். இந்த செவிச்செல்வத்துக்கு அவர் சொல்கிறது, நாம் முயன்று கற்கவில்லை என்றாலும் கற்றவரிடம் கேட்டாவது அறிவு பெற வேண்டும். நம்முடைய நாட்டில் பல கிராமத்தில் முன்னால்னா எழுத படிக்க தெரியாதவர்களாக இருப்பார்கள். ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் அப்படியே கம்பராமாயணம்லாம் அப்படியே ஒப்பிப்பாங்க. எப்படின்னு கேட்டால் அவர்கள் கேட்டு 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 அதுக்கு பேர் கேள்வி ஞானம்னு பேர். அது மாதிரி சங்கீதத்திலையும் அது மாதிரி தான். சங்கீதத்திலையும் பாட தெரியாது, ஆனால் அவர்களுக்கு ராகம்லாம் தெரியும், எல்லா ராகங்களும் தெரியும், எல்லா பாடல்களும் தெரியும். ஆனால் இவர்களுக்கு பாடக்கூடிய ஆற்றல் இருக்காது. ஆனால் ஒரு பாடலை சொன்னால் அது பாடலுடைய ராகத்தை சொல்லுவார்கள். அது எப்படின்னா அதுக்கு பேர் கேள்வி ஞானம்னு பேர். கேட்டு 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 எந்த விஷயத்தை நாம் அடிக்கடி கேட்குறோமோ அது மனசில் பதிவாகிவிடும். அதனால தான் அது ஒரு செல்வம்னார். அது ஒரு சேமிப்பு. அது சரியான சமயத்தில் கை கொடுக்கும். எவ்வளவு சிறிது என்ற போதும் நல்ல பேச்சுக்களையே கேட்க வேண்டும். அது அந்த அளவுக்கேனும் சிறந்த பெருமையை கேட்டவனுக்கு தவறாமல் தரும். ஒரு விஷயம், நல்ல விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதனுடைய பலனே அது கொடுத்தே தீரும். அதுக்காக நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். நல்ல உபன்யாசங்களை கேட்கணும், நல்ல சொற்பொழிவுகளை கேட்கணும். அதுக்காக அந்த காலத்தில் பஜனை, சொற்பொழிவு, கச்சேரி வைத்து, ஏன்னா அதை கேள்வி ஞானத்தை பெருக்கணும். கேள்வியால் துளைக்கப்படாத செவிகள் பிற ஒலிகளை எல்லாம் கேட்குமாயின் உண்மையில் செவிடான காதுகளே ஆகும். அதாவது நல்ல நல்ல விஷயங்களை கிரகிக்கணும், கேட்கணும். பல வகையான கேள்விகளை கேட்டு அதற்கு பதிலை கண்டுபிடித்து அதை உணராதவர்களுடைய செவிகள் பிரயோஜனம் இல்லைங்கிறது. சரி, இது எல்லாத்தையும் விட ஒரே ஒரு பாடல் தான் வள்ளுவன் சொன்னதுலேயே ரொம்ப குறிப்பான பாடல். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் என் வாழினும் என். இந்த ஒவ்வொரு சுவை இருக்கு. நாவுக்கு உணர்வு சுவை, மூக்குக்கு நல்ல வாசனையை நுகரக்கூடிய சுவை, வாய்க்கு நல்ல உணவு பதார்த்தங்களை ருசிக்கக்கூடிய சுவை, கண்ணுக்கு நல்ல நல்ல காட்சிகளை பார்க்கக்கூடிய சுவை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை. செவிக்கு சுவை என்னன்னா நல்ல விஷயங்களை கேட்பது தான் சுவைப்பது. செவியின் உணர் கனிகள்னு சொல்லுவாங்க. காதுகளால் சுவைக்கப்பட்ட பழங்கள், நல்ல விஷயங்களை சொல்லும்போது நாக்குனால கடித்து பல்லுனால கடித்து சுவைக்கக்கூடிய பழங்கள் உண்டு. செவி நுகர் கனிகள்பாங்க. செவியால் நுகரப்பட்ட கனிகள், நல்ல நல்ல விஷயங்கள். அதனால பள்ளிக்கூடத்தில் ஏன் ஆசிரியர் பாடம் நடத்துகிறாருன்னா,
நீங்கள் படித்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப நாளாகும். ஒரு விஷயத்தை படித்து அதை கிரகித்து அதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப நாளாகும். அதான் சொல்றார், எப்பொருள் எத்தன்மை ஆகினும் அதன் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுங்கிறதுக்கு என்னன்னு வள்ளுவன் கொடுக்குற விளக்கம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது ஒருத்தர் சொன்னார், அதை கேட்குறோம், அவர் அது கருத்தை சொல்லிட்டு போயிடுவார். அந்த கருத்தில் உள்ள மெய்ப்பொருள் என்னன்னு காண்பது தான் அறிவு. அதுக்கப்புறம் தான் அறிவு. கேட்கறது சுவை, செவிச்சுவை. அதுதான் அழகாக வள்ளுவர் என்ன சொல்றார், செவியீர் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள். செவியினுடைய சுவை, செவி நுகர் கனிகள்னு சொன்னேன் இல்லையா, செவியால் நுகரக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்காமல் வாய் உணர்வின், நாக்கினுடைய சுவையை, நல்ல நல்ல விஷயத்தை சாப்பிட்டோம் அதனுடைய ருசியை அனுபவிக்கக்கூடிய மாக்கள்னர். இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பார்க்கணும். மக்கள்னு சொல்லலாம், ஏன் மாக்கள்ங்கிறாரு? அது ஒரு புது உயிரினத்தை படைக்கிறாரு. எனக்கு காது இருக்கு, வாயும் இருக்கு. வாயினால நல்லா சாப்பிட்றேன், அது எல்லாருமே செய்கிறது தான். ஆனால் இந்த காது, இறைவன் கொடுத்த காதை நல்ல விஷயங்களை கேட்காமல் இருந்தால், நானே இருக்கேன், நல்ல விஷயங்களை கேட்பதில்லை. ஒரு நல்ல சொற்பொழிவோ, நல்ல இசை கச்சேரியோ, நல்ல பஜனையோ, நல்ல பாடல்களோ ஒன்று நடக்குது, அதை நான் கேட்காம போகிறேன், அதை கருதாமல் போகிறேன். அது என் காதில் விட மாட்டேங்குது. ஆனால் காது நல்லா கேட்கும். அதன் பக்கம் என்னுடைய கவனத்தை செலுத்தாமல், அதே ஒரு உதாரணமாகவே சொல்கிறேன், ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு பக்கம் ராமாயண உபன்யாசம் நடக்குது. நான் ஒரு நிகழ்ச்சியாகவே சொல்கிறேனே, ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு இடத்துல ராமாயண நிகழ்ச்சி நடக்குது, ஒருத்தர் ராமாயணத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் ஒரு இசை கச்சேரி நடக்குது, அதுவும் நல்ல நல்ல பாடல்களை கேட்டுருக்கு. இன்னொரு பக்கம் போகிறோம், அங்கே அருமையான சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பகவானுடைய காட்சி ஒரு பக்கம் இருக்குது, அலங்காரம் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ நானே போகிறேன், ராமாயணம் நடக்கிற சொற்பொழிவு பக்கத்தில் அங்கே என்னுடைய காதுக்கு எடுத்து இல்லை. இந்த பக்கம் போகிறேன், கச்சேரி நடக்குது, அருமையான பாடல் தியாகராஜ கீர்த்தனையில் ராமரை பற்றி பாடுறாங்க, அதையும் கேட்கல. இன்னொருக்கும் பகவான் அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிறார்கள், அதையும் பார்க்கல. அங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அங்கே சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்குன்னு. உடனே அங்கே போய் இந்த சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட்றேன். இப்போ வள்ளுவன் என்ன சொல்றார், இவன்னா மக்கள் இல்லைங்கிறார். மக்கள்னா மனிதர்கள்னு வச்சுக்குவோம். செவியில் சுவை உணரா. இந்த காது பகவான் கொடுத்துருக்குன்னா 2 காதை கொடுத்துருக்கான், மற்றதெல்லாம் ஒன்று தான். இந்த 2 காது என்னென்னா, 2 பக்கமும் வரக்கூடிய செய்திகளை சேகரித்து வச்சுக்கணும்னு பேர். இங்கிலீஷில் நியூஸ்னு சொல்லுவார்கள். நியூஸ்னால் என்ன? செய்தி. நியூஸுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து, 4 புறங்களில் இருந்தும் வரக்கூடிய செய்திகளை தொகுத்து கொடுப்பதுக்கு பேர் நியூஸ். நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறோம். என்ன அர்த்தம்னா, நியூஸுங்கிறது செய்தி. அது எப்படி கிடைக்குது? 4 புறத்துலேருந்து வருதான். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து, 4 பகுதிகளிலிருந்து சேரக்கூடிய செய்திகளை சேகரித்து கொடுப்பதற்கு நியூஸ். அப்போ இந்த கடவுள் ஏன் 2 காதுகளை கொடுத்துருக்காங்கன்னா, 2 பக்கங்களும் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா நிறைய கேட்கணும். இதை கேட்காம அங்கே சக்கரை பொங்கல் ருசியாக இருக்கும்னு சாப்பிட போகிறேன்னு வச்சுக்குவோம். வள்ளுவன் என்னை பார்த்து சொல்கிறார், செவியை சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அப்படின்னார். இடத்துல நம்ம ஒன்று யோசிச்சு பார்க்கணும். இதுவரை நம்ம வள்ளுவனை பற்றி பல இடங்களில் பார்த்தோம். எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நீ இருந்தா என்ன செத்தா என்னன்னு சொல்றது இல்லை. அபசகுணமாக சொல்லவே மாட்டார் வள்ளுவன். ரொம்ப நயமாக தான் கண்டிப்பார். கண்டிச்சா கூட
பயனில் சொல் பாராட்டுவானே மகன் எனல் மக்கட் பதடி எனல்பர். நீ உபயோகம் இல்லாத ஆளா போயிடுவியே அப்படிம்பார். இன்னொரு இடத்துல ரொம்ப அருமையாக சொல்லுவார். ஒரு தூண்டில் முள் இருக்கும், முள்ளுன்னு கூட சொல்ல மாட்டார், தூண்டில் புண் மீன் விழுங்கி ஏற்றிருப்பார். அந்த முள்ளுனா கூட கடுமையாக இருக்குங்கிறக்கா வார்த்தையை ரொம்ப நயமாக சொல்வார். யாரையுமே கடிஞ்சு வள்ளுவர் இந்த ஒரு குறள்ல தான் செவியில் சுயனரா வாய் உணர்வின் மாக்கல்னர். அருமையான 2 செவிகளை கொடுத்திருக்கிறார். நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது செவிகள். அந்த செவியை உபயோகப்படுத்தாமல் இந்த நாக்கை மாத்திரம் உபயோகப்படுத்தக்கூடிய மாக்கள்னர். இதில் என்னுடைய கருத்து என்னன்னா, மக்கள்ங்கிறத விட ஏன் மாக்கள்னா ஒரு புது உயிரினத்தை படைச்சார். அதனால தான் வள்ளுவனை தெய்வப்புலவன்போம். தெய்வத்துடைய தொழில் என்னன்னா புதுசாக படைக்கிறது. கடவுளே படைக்காத ஒருத்தரை பகவான் வள்ளுவன் படைக்கிறான். மாக்கள்னர் மக்கள், விலங்குகள், பயிரினங்கள், அரக்கர்கள், இப்படி பல வகையான உயிரினங்களை சொல்கிறோம். புழுலேருந்து ஓரறிவுலேருந்து 2 6 அறிவு வரைக்கும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் சொல்லும்போது எல்லா வகையான உயிரினங்கள். ஆனால் இதில் மாக்கள்னு ஒரு உயிரினமே கிடையாது. வள்ளுவன் புதுசாக போடுறான். ஏன் போடுறான்னு கேட்டால், மாக்கள்னு ஏன் சொல்கிறான்னா, இந்த மனிதனை விலங்குன்னு திட்டினா விலங்குகளுக்கு கூட செவி சுவை உண்டு. என்ன பல நல்ல மாடு நல்லா பாட்டு பாடினா அதை ரசித்து கேட்க. ஏன்னா கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதும்போது மாடுகளெல்லாம் அதனுடைய புல்லாங்குழலை கேட்டு ரசித்தன. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள்னு நல்ல பாடல்களை கேட்டால் இன்னைக்கு விஞ்ஞானத்தில் நிரூபிச்சிருக்காங்க. நல்ல இசையை கேட்டால் மாடு நிறைய பால் கொடுக்கும், தாவரங்கள் வளரும். செவியே இல்லாத, காது இல்லாத பாம்பு மகுடிக்கு ஆடும். அப்ப செவி உணர்வை மிருகங்கள் அனுபவிச்சிருக்கு, பறவைகள் அனுபவித்திருக்கின்றன, தாவரங்கள் அனுபவிக்கின்றன. இப்போ இவை எல்லாவற்றுக்குமே தாவரங்கள் கூட இன்னைக்கு நல்ல நல்ல பாடல்களை கேட்டால் பயிர் நன்றாக வளரும் அப்படின்னு விஞ்ஞானத்தில் நிரூபிச்சிருக்காங்க. அதை வள்ளுவன் அப்பவே சொன்னான். எல்லா உயிரினங்களும் செவியின் சுவனை உணர்ந்திருக்கும் போது நீ மனிதனாக பிறந்து நீ மக்களாக வாழ வேண்டிய நீ, உனக்கு ஒரு கால் இருக்கு, அதான் மக்கள்ங்கிறதுக்கு மாக்கள். உன்னுடைய கால் ஒரு துணை எழுத்து போட்டார். வெறுங்காலோட நடமாடக்கூடிய நீ, உன் கால் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களே தேடி தேடி போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது. செவியில் சுவையை உணரணும். அந்த செவியில் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள்னர். வெறும் வாயினால சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்களுடைய ருசியை மாத்திரம் ருசித்து ருசித்து உண்ணக்கூடிய மாக்கள். நீ மனிதனும் அல்ல, நீ மனிதன் உருவில் இருக்கக்கூடிய அப்படின்னு ஆரம்பிச்சார். விலங்குன்னு சொல்ல முடியல, தாவரங்கள்னு சொல்ல முடியல, ஒரு பறவைகள்னு சொல்ல முடியல. அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தார். மக்கள்ங்கிறதுக்கு பதிலாக ஒரு துணை எழுத்து போட்டார். காலோட மானாக்கு துணை எழுத்து போட்டால் மாக்கள். நீ காலோடு நடமாடி கொண்டிருக்கக்கூடிய உயிருள்ள ஒரு ஜடம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு மாக்கள் அவியினும் என் வாழினும் என்ன, நீ இருந்தா என்ன செத்தா என்ன. இவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்க. அப்ப இந்த செவி சுவையை உணர வேண்டும். செவியின் சுவை உணரான, உணர்தல் வேற கேட்டல் வேற. கேட்க சொல்லல. உணர்தல்னா என்னன்னா அதை அனுபவித்து தன்மயமாக்கி கொள்ளுதல். எனக்கு உணர்ச்சி பொங்க நான் பேசினாருங்கிறோம். உணர்வுனா என்னன்னா அது விளக்க முடியாத ஒரு அனுபவம்.
ஒருத்தர் நம்மளை தொட்டார், யார் தொட்டான்னு தெரியாது, ஆனால் தொட்டுட்டாங்கன்னு தெரியும், அந்த உணர்வு. அதே மாதிரி செவியுடைய உணர்வு என்னன்னு கேட்டால் நல்ல விஷயங்களை கிரகித்து கொள்ளுதல். இதை பொருட்பாலில் கொண்டு வச்சார் பற்றியில. ஏன்னா இதில் வந்து ஒவ்வொரு வகையான செல்வத்தை சொல்வார். போனதை நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா கல்வியை முதல்ல சொன்னார், கல்லாமையால் வரும் தீமைகளையும் பாதிப்புகளையும் சொன்னார். படிக்காட்டி என்ன ஆகும், ஆனால் படிக்காவிட்டால் கூட பரவாயில்லை, நீ நல்ல விஷயங்களை கேட்டாவே அறிவு பெருகும். படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் படிப்பதற்கு அவகாசம் கிடைக்காது, வாய்ப்பு இருக்காது. அப்போ இன்னும் படித்து ஒருத்தர் சொல்கிறதையோ அனுபவத்தில் உள்ளவர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்கணும். அதான் செவியுணர் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றரோடு ஒப்பார் நிலைத்து. செவியுணர்வு ஆகிய கேள்வியை உடையவர் இவ்வுலகத்தில் இருப்பவர்களாலும் அவியுணவு ஏற்றுக்கொள்ளும் வானிலகத்தோர். அதாவது நம்ம அவிசுன்னு கொடுக்குறோம் கடவுளுக்கு பிரசாதம். நல்ல விஷயங்களை கேட்டவர்கள் தேவர்களுக்கு ஒப்பாவார்கள். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் செய்து செய்யுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம இரண்டே எழுத்தினால் நம்ம கம்பன். ராம 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 ராமன்னு அந்த நாமாவை கேட்டாவே புண்ணியம், சொன்னா புண்ணியம், சொல்றத விட சொல்றது கேட்கறது புண்ணியம். ஆக இந்த செவியுணர்வை வள்ளுவன் எவ்வளவு வலியுறுத்தி சொல்வதை உணர்ந்து நாம் நல்ல விஷயங்களை படிப்போம். அவை சொன்னது மாதிரி கற்றலில் கேட்டலே நன்று. நாம் படிக்கிறத விட இன்னொருத்தவங்க சொல்லி கேட்டால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றேனர். இன்னும் நம்ம வார்த்தையில் கூட ஒன்று உண்டு, கல்வி கேள்விகளில் சிறந்தவன் பார். கல்வி கேள்விகளில் சிறந்தவன்னா என்ன அர்த்தம்னா, கல்விங்கிறது நம்ம படித்தது, கேள்விங்கிறது கேட்டது. நிறைய கேட்டிருக்கணும், படித்தா மாத்திரம் போகிறது. ஏன்னா படித்தா நமக்கு நம்முடைய படிப்புக்கு தகுந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கும். கேட்க கேட்க பல வகையான செய்திகள் தெரியும். இப்போ ராமாயணம் நான் படிக்கிறேன், படித்தா எனக்கு அது ஒரு அர்த்தம் தான் புரியும். ராமாயணத்தை நான் கேட்டேன்னா அதில் பல நுணுக்கங்கள், பல பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை ஆராய்ந்து சொல்லும்போது கேட்க 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 நம்முடைய அறிவு விருத்தியாகும். ஆகவே செவியின் சுவை உணர்ந்து வள்ளுவன் வழி நடப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி ஏறலாத இறைவா நீதாராய் பறையேலுறம் போவாய். இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். மற்ற நம் காமங்கள் மற்றையிலோ ரொம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி நின்புரு ரொம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.